ஹாய் guys, welcome back to ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்ண போகிறீங்க, ஷார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா ரீசெண்ட் டைத்தில் யூடியூப் ஷார்ட்ஸில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அது உங்களுடைய வாட்சர்ஸை பாதிக்கிற விதமாக, பிஃபோர் மானிட்டேஷன் வந்து வாட்சர்ஸை பாதிக்கிற விதமாகவும், ஆஃப்டர் மானிட்டேஷன் அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து மேஜராக பாதிக்கிற விதமாகவும் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக நான் ஒரே விஷயத்தை சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் மேக் பண்ணுங்க, மேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான். ஸோ ஜஸ்ட் வந்து இப்போ வந்து ஒன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம். அது என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் வந்து இப்போ ரீசெண்ட் டயத்தில் யூடியூப்பில் நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா அதை உங்களால் நார்மல் வீடியோவை வந்து பார்க்க முடிஞ்சிருக்காது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஷார்ட் வீடியோ எப்படி நார்மல் வீடியோவை பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, முன்னே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்ச்சிங்லேயா இருக்கட்டும் அண்ட் வந்து ப்ரௌஸ் ஃபீச்சர்லேயா இருக்கட்டும் அண்ட் நம்ம வந்து ஒரு ஷார்ட் வீடியோவை பார்த்துட்டு ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது லைக் வந்து நார்மல் வீடியோவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகும். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து வியூ பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளம் ஆயிடுச்சு. லைக் ஷார்ட் வீடியோஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வியூக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோ வந்து ஈஸியாக நம்ம கிளிக் பண்ண உடனே கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ், நான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு கிளியராக புரியாது. ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபர்ஸ்ட் இமேஜ் ப்ரௌஸ் ஃபீச்சரில், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கில், மூணாவது இமேஜ் வந்து வாட்ச் ஹிஸ்ட்ரியில். ஸோ ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. கிளிக் பண்ணால் ஷார்ட்ஸ் வீடியோ தான் நமக்கு ப்ளே ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஈவன் நீங்கள் சர்ச் பண்ணும்போது சர்ச்சிங்கில் வரக்கூடிய ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் ப்ரௌஸ் பண்ணும்போது அதிகமாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஷார்ட் வீடியோஸ் வரும்போது அந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்ட்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணும்போது அகைன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலும் அது ஷார்ட்ஸ் பேஜுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கட்டும். ஸோ அதனுடைய வியூவே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த போர்ட்ரேட் மூல ஷார்ட்ஸ்க்கான வியூவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இருந்தால் தானே நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும், ஷார்ட்ஸ் ஃபீல்டில் போனால் தானே அதிக ஆடியன்ஸ் நம்மளுடைய சேனல் வந்து தெரிய வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அது உண்மைதான். பட் இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ். ஸோ இந்த ஏர்னிங்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வாட்ச் ஹவர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பிஃபோர் மானிட்டேஷன் வாட்ச் ஹவர்ஸ்க்காக நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுப்பீங்க, ஷார்ட் வீடியோஸ் வந்து அதிகமாக கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாட்ச் ஹவர்ஸில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் பேஜில் ஆட் ஆகியிருக்கும். அதற்கான ரீசன் என்னன்னா, இந்த ஷார்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து போர்ட்ரேட் மூல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வியூவில் தான் நமக்கு ஷோ ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா யூடியூப் தரப்பில் கிளியராக சொல்லியிருக்கிற விஷயம், நம்ம மேக் பண்ணக்கூடிய ஷார்ட்ஸ் வந்து ஷார்ட் செல்ஃபில் வந்து ஷோ ஆகும்போது கண்டிப்பாக வந்து அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஸோ கண்டிப்பாக இப்படி பார்க்கும்போது வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது அதில் பெரிய லெவலில் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஷார்ட்ஸுக்குன்னு தனியாக மானிட்டேஷன் ப்ரோக்ராம் கிடையாது. அதே மாதிரி ஷார்ட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ளே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அது நார்மல் வீடியோவாக ப்ளே ஆகி ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து ஷார்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நார்மலாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளே ஆகாது. இன்பிட்வீன் ஷார்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ப்ளே ஆகுது. பட் அதற்கான ஏர்னிங்ஸ் இப்போதைக்கு கிரியேட்டர்ஸ்க்கு கிடையாது. அதனால ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறதும் இதில் பெரிய பாதிப்பாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டயத்தில் நம்ம வந்து சர்ச்சிங்கில் பார்க்கும்போது ஷார்ட் வீடியோஸ் ஷோ பண்ண விதமாக இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ப்ரௌஸ் ஃபீச்சரில் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ஷார்ட் வீடியோஸ் வந்து ஷோ பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மூல ஷார்ட்ஸ் வியூவில் ஷோ பண்ணுது. ஸோ அந்த விஷயங்கள் இருக்கிறதால இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்மளுடைய ஏர்னிங் செய்யும் அண்ட் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பாதிக்குது. ஃபியூ மந்த்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு பாதிப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் இந்த ரெண்டு விஷயத்திலையும். ஆஸ் அ கிரியேட்டராக நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணி அதிக வாட்ச் ஹவர்ஸை கொண்டு வர போகிறேன் பிஃபோர் மானிட்டேஷன், இல்லை ஷார்ட் வீடியோஸ் அதிகமாக நான் மேக் பண்ணி அதிக ஏர்னிங்ஸை வந்து கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திங்கிங்கில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஷார்ட்ஸ் வந்து அதில் வரக்கூடிய ரிசல்ட்டை பொறுத்து உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதே மாதிரி எப்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஷார்ட்ஸ் வந்து உங்களுடைய சேனலில் தெரியாத நிறைய புது ஆடியன்ஸ்க்கு வந்து ஷார்ட்ஸ் ஃபீட் வழியாக கொண்டு போய் சேர்க்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்ணலாம். பட் பர்டிகுலராக இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரி சில டிஸ்அட்வான்டேஜும் அதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் நான் ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசல, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கான ஏர்னிங்ஸை மட்டும் தான் பேசுகிறேன். அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ரீசெண்டாக வந்து அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான் இருந்தது இந்த ஷார்ட்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு பிஃபோர் மானிட்டேஷன் அண்ட் ஆஃப்டர் மானிட்டேஷன் இந்த வாட்ச் ஹவர்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம். ஸோ அதை டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோவில் தான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேமர்ஸ் அந்த நாம இருக்காங்க கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ
வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.